கடவுளே, எங்க அக்காவை எப்படியாவது நீ தான் காப்பாத்தணும். மிஸ்டர், உங்க பேர் தான் ஜெகன்னா? ஆமா சார். என்ன விஷயம்? ஷட் அப், குயிக், எல்லாத்தையும் சோதனைப்படுத்து. சார் பாருங்க சார், எல்லாமே கள்ள நோட்டு சார். கான்ஸ்டபிள் ஆர்டிஎம். சார், எங்க அக்காவை காப்பாத்துறதுக்காக பணம் கொடுத்துட்டு போனாங்க சார். என்ன நம்புங்க சார். இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக கருதப்படும் லட்சுமி அம்மாளை விசாரிக்க தாங்கள் அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க கொடுத்த பணம் கள்ள நோட்டுன்னு என்ன கொண்டு வந்தாங்கம்மா. ஆர்டர், ஆர்டர். ஜெகன், உங்களை விசாரிக்கும் போதுதான் நீங்க பேசணும். உங்க பேரு தான் லட்சுமி அம்மாவா? ஆமா. உங்க கணவர் பேரு? முத்துமாணிக்கம். குற்றவாளி கூண்டல நின்னுட்டு இருக்கிற இவரை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கம்மா. இவரை இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி இவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா. இந்த பிரீஃப் கேஸும் இதுல இருக்கிற பணமும் உங்ககிட்ட இருந்து தான் வாங்கினதா அவர் சொல்றாரு. இந்த பிரீஃப் கேஸ் என்னோடது இல்ல, இதுல இருக்கிற பணமும் என்னோடது இல்ல. இதுக்கு முன்னால நான் இவரை பார்த்ததே இல்ல. தொண்டைக்குள்ள துக்கம் இப்ப அடைக்குது ஒரு பக்கம். ஆளு கிடைக்கலடி புள்ள அடிச்சு தூத்த இடமில்லடி. சுருக்கா முடிச்சு தானே டவுனுக்கு கொண்டு போக துணை இல்லையே. அடி என்னடி நான் செய்வேன், எதை நினைச்சு அழுவேன். தொண்டைக்குள்ள துக்கம் இப்ப அடைக்குது ஒரு பக்கம்.
யோ என்னையா கை நக்கிட்டு வர்ற? பின்ன என்ன காலை நக்க முடியும்? இதான் எட்டுது. ஜெயில நக்க கூட விட மாட்டீங்களே. தட்டங்க. யோ தட்ட குடியா? அவர் தட்டு இல்ல, ஊன் தட்டங்க. ஓ தட்ட குடுக்கணுமா? இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கடை ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன், முடியாது இருக்கு. ஆளப்பாரு. ஜெயில ஏ கிளாஸ் கேட்டா அரசியல்வாதி ஆகணும்னு சொல்றாங்க. எந்த கட்சியில சேர்றது? பாப்பா ஜெகன வெளியில இருக்கும் போது நீதி நேர்மை இதெல்லாம் பேசுவியே, இப்ப பத்தியா எங்களோட சேர்ந்து நீ தட்டேந்திர. வெள்ளையப்பா சத்தியம் என்னைக்கும் ஜெயிக்கும். உன்ன மாதிரி தப்பு செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு தான் இது ஜெயில். என்ன மாதிரி நிரபராதிங்களுக்கு இது ஒரு கோயில். கோயிலா? ஆமா, காலையில கோயில திறந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்றாங்க. நமக்கும் கதவை திறந்து டீ காப்பி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சாமி எடுத்துட்டு போய் மக்களுக்கு தரிசனம் காமிக்கிறாங்க. நம்மளையும் கூட்டிட்டு போய் ஆபீசர்ட்ட காமிக்கிறாங்க. தரிசனம் முடிஞ்ச உடனே சாமியை கோயில வந்து பூட்டி வச்சிடறாங்க. அது போகட்டும், தப்பே செய்யாத உன்ன உள்ள புடிச்சு போட்டுருக்காங்களே, அது ஏன்? வெள்ளையப்பா நான் இங்க இருக்கிற பத்தி கவலைப்படல. எங்க அக்காவை அனாதையை விட்டு வந்து நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கவலைப்படாதப்பா, நாளைக்குள்ள நான் ரிலீஸ் ஆயிருவேன். உங்க அக்காவுக்கு ஏதாவது தகவல் இருந்தா சொல்லு, அடுத்த வாரம் வந்து சொல்லிடுறேன். அடுத்த வாரம் வருவியா? நான் தான் வாரம் வந்து போறேனப்பா, சீசன் டிக்கெட்டே வச்சிருக்கேன். நீ திருந்தவே மாட்டிய. வெள்ளையப்பா இங்க வா. அண்ணே அண்ணே கும்பிடுறேன். வா தம்பி, உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி தெரியுது. இன்னும் 2 நாள்ல ரிலீஸ் ஆக போறியாமே? ஆமாண்ணே, உங்க வீட்டுல ஏதாவது சொல்லணுமா? அவசியம் இல்ல, ஏன்? ஏற்கனவே எல்லாரையும் கொலை பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல காரியம் செஞ்சீங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. கிருஷ்ணாபேட்டை சுடுகாட்டுல அரச மரத்துக்கு அடியில தங்க நாணயங்களை போச்சு வச்சிருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு நல்லா இரு. நான் நல்லா இருக்கும்போது நீங்க வந்து கேட்க மாட்டீங்களே? என் தொழில் சத்தியமா கேட்க மாட்டேன். என்னண்ணே தொழில்? கொலை பண்ற தொழில். பாவண்டி ரேவதி கதை மோதல்ல ஆரம்பிச்சது, காதல்ல முடிஞ்சது. இவன் நேரத்தை பாரு. இவ ஆசைப்பட்டவன் நியாயமா ஜெயிலுக்கு போய் சேர்ந்துட்டான். நிரபராதின்னு வெளியே வருவானா இல்ல 10 வருஷம் 15 வருஷம்னு ஜெயில இருந்துட்டு வெளியே வருவானான்னு தெரியல. அப்படின்னா இவளுக்கு 60ஆம் கல்யாணம் தான் ஆகும் சொல்ற, அப்படித்தானே? ஏமா ஜெகனை பாக்கணும் 1008 தடவை வந்துட்ட. அவன் தான் உன்னை பார்க்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறானே. இப்ப அவரை பார்க்க வரல அங்கிள். இந்த லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ப்ளீஸ் அங்கிள். கொண்டா. இந்த லெட்டரை மட்டும் அவர் வாங்கி பார்த்தாருன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்குவாரு. அதுக்கப்புறம் அவரே என்ன பாக்குறேன்னு சொல்லி அனுப்புவாரு. இந்தப்பா நம்பர் 5 சப்பார்டினேட் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு. ரேவதி கொஞ்சம் இருங்க சார். இது அந்த பொண்ணு மூஞ்சில விட்டுறீங்க சார். அவன் அந்த லெட்டரை படிச்சு பார்க்காமலே கிழிச்சு கொடுத்துட்டான் சார். போய் பார்க்கலாமா? வாங்கம்மா. ஐயோ அடி பாவி மகளே, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்னு இப்படி செய்ய துணிஞ்சேன்? ஏமா அப்படி செஞ்சேன்? சொல்லு, வாயை திறந்து சொல்லேண்டி. ஒரு பக்கம் ஜெகன் என்ன வெறுக்கிறாரு, இன்னொரு பக்கம் எனக்காக நீ டாடி கிட்ட அடி உத வாங்கிட்டு இருக்கு. வர வர இந்த வீடு எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்கு மாமி, சுடுகாடு மாதிரி இருக்கு. இதோ பாருமா, ஜெகனுக்கு உண்மை தெரியாதனால தான் உன்னை வெறுக்கிறான். விவரம் என்னன்னு தெரிஞ்சா உன்னை வெறுக்க மாட்டான். இனிமே இந்த மாதிரி முடிவுக்கு போக கூடாது. நான் உயிரை வச்சிருக்கிறதே உங்க 2 பேருக்காத்தான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. எங்க காட்டு வரைக்கும் வராங்க, பாதிலேயே தண்ணி அடிக்க ஓடிடுறாங்க.
ஹலோ ஹலோ மண்டவோடு அங்க ஒருத்தர் இருக்கான். ஏங்க இங்க ஒரு அரச மரம் இருக்குதாமே, அது எங்க இருக்கு? இதான்பா அந்த அரச மரம். இங்க வர்றவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கலையை ஒடிச்சிட்டு போயிடுறாங்க. நீ ஒடிச்சிட்டு போதான் வந்தியா? நான் வேற வேலையா வந்தேன். ஒரு பீடு விடுங்க. ஆமா, இந்த சுடுகாட்டுல தன்னந்தனியா இந்த ராத்திரி நேரத்துல உட்காந்துருக்கியே, உனக்கு இந்த பேயி பிசாசு பயம்லாம் கிடையாதா? பேயாவது பிசாசாவது நானாவது பயப்படுறதாவது. நாசத்தை 10 வருஷம் ஆகுது. அப்படியா? இதுக்குதான் சுடுகாட்டுல மனுஷங்க கூடவே பேசக்கூடாது. சரி, முதல்ல புதையில தோண்டுவோம். நீங்க இவ்வளவு நேர்மையானவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் மட்டுமா? எங்க பரம்பரையே அப்படித்தான். தம்பி, இந்த புதையில கவர்மெண்ட்ல ஒப்படைச்சு உங்களுக்கு நான் சன்மானம் வாங்கி தர்றேன். ஏன் சார், உங்க பொண்ணை விட இந்த புதையலா பெருசு? யாருக்காக இது, யாருக்காக வச்சு? ஐயா, இங்க இருமே உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பழி எங்க மேல வந்து விழுந்துரும். வெளியில போயிருமே. அப்பா, அவரை வெளியில போக சொல்லாதீங்க. எங்க காதல் தெய்வீகமான காதல். நீங்க ஐஜி ஆனாலும் எங்களை பிரிக்கவே முடியாது. இப்ப என்ன சொல்றீங்க? இனிமே என்ன தம்பி சொல்றது? என்னப்பா நீங்க இன்னும் அவரை தம்பி கம்பின்னுகிட்டு? சரிம்மா, மாப்பிள, என் பொண்ணுக்கு இனிமே நீங்க தான் மாப்பிள. கையை கொடுங்க. இந்தாங்க. விலங்கத்தை எடுத்துட்டாங்களே, பழைய புத்தி போகலையே. மறந்துட்டேன். என்ன பாத்தீங்களா? என்னடா அரவேக்காடு பட்டணத்தார் மாதிரி துண்டோட நிக்கிறேன், கையில கரும்பு இல்லையா? கரும்பா கரும்பு, இரும்புக்கு பின்னாடி நான் துரும்பா நிக்கிறேனே. குருவே, நீங்க விட்டுட்டு போன தொழில நான் ஃபாலோ பண்ணேன். மை பேட் டைம் உங்க மாமனார் என்ன பிடிச்சி உள்ள போட்டாரு. அன்னிக்கிட்ட சொல்லி என்ன ரிலீஸ் பண்றீங்களா? அண்ணியாவது கிண்ணியாவது போடாசு. ஏன் மாமா துண்டோட விட்டீங்க? அதையும் அவுத்திருப்பேன், உள்ள ஒண்ணும் போடாம இருந்தா அதான் விட்டுட்டேன். குருவே, வீட்ல ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், உங்க காதை கொடுக்குறீங்களா? அப்படியா? எந்த வாயில சொல்ல போற? இந்த வாயால. இந்த வாய். அடச்சி, இவங்கிட்ட என்னங்க பேச்சு? நீங்க வாங்க. அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கைதியும் ஜெயிலும் போல, ஸ்டேஷனும் லாக்கப்பும் போல. ஏமாமா கல்லாப்பட்டி சில்லறையும் போல. சரி, அப்படியே வாழ்ந்துட்டு போங்க. எங்கிருந்தாலும் வாழ்க. குருவே, அங்கிருந்தே நீ சாக. மை காட். கான்ஸ்டபிள்,